I know many of us, we are here for one reason and I know it. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த வருடத்தின் கடைசி நாளை முடிக்க தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல அருமையான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள். You are using such a valuable time that God has given in your life so that you can meditate in the presence of the Lord during the last few days of the year. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம். Waiting in the presence of the Lord is a great blessing. அதனால கர்த்தர் உங்களுக்கு இந்த பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் சந்தோஷப்படுறேன். And I'm really excited God has given you this valuable time. காத்திருப்பு என்றால் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போறோம். Today my meditation is how are we waiting for the Lord or tarrying for the Lord. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை நாம் என்ன பண்றோம்னா காத்திருக்கிறோம். In our normal life, in a human being's life, we wait for many things. ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் அந்த குடும்ப வாழ்க்கை அமைப்பதற்கு நாம் காத்திருக்கிறோம். If you want to have a marriage for your family life, we wait for that opportunity. ஒரு தாயின் வயிற்றிலே பிள்ளை பிறப்பதற்கு அவள் 10 மாதம் காத்திருக்கிறாள். For a woman to deliver a baby, she waits for the right time. ஒரு வேலைக்கு விண்ணப்பம் பண்ணினால் அந்த வேலை கிடைக்கும் வரை நாம் காத்திருக்கிறோம். If we are trying for a job, till we get a job, we try and wait for it. ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு பிளான் போட்டு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அந்த தொழிலை தொடங்குவதற்காக காத்திருக்கிறோம். To continue a job, we look into what are the things required and we wait for இந்த it. காரியங்கள் எல்லாம் உலக பிரகாரமான நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி கிடைக்கிறதற்காக These are all the things of the world that we can put a picture of. நமக்கு அதுல என்ன கிடைக்குதுன்னா சந்தோஷம் கிடைக்குது. When we do those things and we work for the world, we get something called happiness. இப்பொழுது பார்க்கிறோம் இந்த சந்தோஷம் நிரந்தரமாய் நமக்கு கிடைக்கிறது என்றால் அந்த சந்தோஷத்துல ஒரு காரியம் இருக்கு, சமாதானம் கிடைக்கிறதா? We may experience happiness in that, but one question is, do you find peace in that happiness? இதன் மத்தியிலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதயத்திலே நல்ல ஒரு சமாதானத்தோடு வாழ்கிறோமா? Are we living a peaceful life? அப்படி பார்க்கும்போது பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல பாடுகள், பல பொறாமைகள் மத்தியிலே எரிச்சல்கள், மற்றவர்கள் நம்மை பார்த்து பல வகையான தீமையான காரியங்களை நமக்கு எதிராக செய்கிறது. இதன் மத்தியிலே நமக்கு எவ்வளவுதான் சந்தோஷம் கிடைச்சாலும் இந்த போராட்டங்கள் மத்தியிலே நிம்மதி இல்லை. How much our happiness we are having situations all around us, people talking bad against us, doing things bad against us. Even though in one place we have happiness, we miss out the peace in our life. இப்போ இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் If நாம் we என்ன want செய்ய to வேண்டும்? experience peace, what should we do? சங்கீதங்களின் புஸ்தகம் நன்றாக கவனிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் Psalm 27:14. Psalm number 27, verse number 14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். Wait for the Lord and he will establish the desires of your heart. எப்படி காத்திருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. Wait for the Lord and he will make your heart strong. Be steadfast in that waiting is what is mentioned there. அப்போ நாம் திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு நாம் நம்முடைய காரியங்களை முன்வைத்து அந்த காரியங்களுக்காக காத்திருக்க வேண்டும். We have to be steadfast waiting for the Lord and doing the things of the Lord. இங்க முதல்ல அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது அந்த சங்கீதம் 31:24 Psalm number 31
verse number 24. முதலில் சொல்லப்படுகிற வார்த்தை, It says like this at the start of the psalm. திடமனதாயிரு. Be steadfast. திடமனதாயிரு என்றால், Being steadfast meaning விசுவாசத்திலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். be strong in our faith life. அப்போ உறுதியாய் இருக்கும்போது என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். When you are strong in your faith life, I am going to explain what happens in our life. எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. Hebrews chapter number 11 verse number 1 says like this. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. Faith is something that we believe. அப்புறம் சொல்ற வார்த்தை, அது காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. It is something that we experience in our life that we have not even seen. நாம் எல்லாரும் விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோம், சந்தேகமே இல்லை, எல்லாருக்கும் உறுதி இருக்கு. Everybody who is seated here are strong in your faith. ஆனால் அந்த உறுதி நமக்கு போராட்டங்கள் வரும் பொழுது அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். I am going to get into this topic where when we encounter problem, how is our faith life? இப்போ இந்த உறுதியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். Mark's Gospel chapter number 5. இந்த இடத்துல நான் சொல்லுகிறது தயவு செய்து நீங்கள் கவனமாய் கொஞ்சம் கேட்கும் பொழுதுதான் நம்முடைய உறுதி என்ன என்பதையும், அந்த உறுதி நிமித்தம் முடியாது என்ற காரியம் எப்படி முடிகிறது என்பதை நான் பார்க்க போகிறேன். When you hear this word very concentratingly, you can understand what you think that is impossible by us can become possible when we believe in the word of God. இப்போ மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். We are reading the 24th verse of the Gospel according to Mark chapter number 5. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து, there was the leader of the synagogue. அவரை கண்டவுடன் அவர் பாதத்தில் விழுகிறார். Did I say it correct? Yeah. That's what it told. Gina can't understand what Tamil is saying. 22, right. Verse number 22. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனின் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடன் அவர் பாதத்தில் விழுகிறார். This leader of the synagogue, when he saw Jesus, is coming and falling at the feet of Jesus. ஆகவே இப்போ நம்ம யோசித்து பார்ப்போம். ஜெப ஆலயத்தின் தலைவன் என்றால் அவர் பாஸ்டர். Who is the leader of the synagogue? He is like a pastor. எவ்வளவு விசுவாசத்தோடு அந்த பாஸ்டர் இருந்திருப்பார்னு உங்களுக்கு தெரியும். You would imagine the type of faith this man had. அவர் ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்தை அப்படியே பிடிச்சு கீழே விழுந்து கதறி அழுகிறார். He comes running at the feet of Jesus, holds the feet of Jesus and is crying. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? What did Jesus say? அவரை பார்த்து பயப்பட. He looks at him and said, don't be afraid. இந்த வார்த்தை சொன்ன உடனே, when he said that word, நல்லா நீங்க கொஞ்சம் கவனிங்க. அந்த போதகருடைய ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒரு 4-5 பேர் வந்து சொல்றாங்க, போதகரே, ஆண்டவரை நீங்க வருத்தப்படுத்தாதீங்க, சொந்தப்படுத்தாதீங்க. As this Jairus was fallen at the feet of Jesus, some people come from the house of Jairus and tells, don't disturb the master because already the daughter has died. ஏனென்றால், why? அவளுடைய மகள் செத்து விட்டாள். The daughter has already died. இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. Now you come into this picture. அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? How would his faith be? ஆனாலும் 36ஆம் வசனம், மார்க் 5:36ல, Mark 5:36, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்கிறார். Jesus
Jesus hears the word that they speak. இப்பொழுது சொல்றாரு அந்த ஜெப ஆலய தலைவரை பார்த்து பயப்படாதே. Jesus looks at Jairus and says, don't be afraid. விசுவாசம் உள்ளவனாயிரு. Be a man of faith. அப்ப என்ன அர்த்தம்னா நீ விசுவாசத்திலே உறுதியாயிரு. Be strong in faith is the meaning of that word. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜெப ஆலய தலைவருடைய வீட்டுக்கு போகிறார். Jesus is going towards the house of Jairus. அந்த இடத்துல ஒரே சத்தம், ஒரே அழுகை. எல்லா ஜனங்களும் கூடி மரித்த பெண்ணுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். Everybody are crying because Jairus' daughter is dead. ஆண்டவர் உள்ளே பிரவேசித்து சொல்லுகிறார், எல்லாரையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எல்லாரும் வெளியில போயிடுங்க. He looks at everybody who is crying and says to them, everybody go out. ஏனென்றால் அவர்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். Because those people can become a tool of disbelief. ஆனால் ஆண்டவர் உள்ளே போய் அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். Jesus goes into that room where the girl is dead and he picks her hand up and says, Tabitha Kumi. அந்த சிறு பெண்ணை பார்த்து அவர் சொன்னது தலித்தாகுமி என்றால் சிறு பெண்ணே எழுந்திரு என்றார். Jesus used that Arabic word Tabitha Kumi, which means little girl, get up. அவருடைய வார்த்தையில வல்லமை இருந்தது. There was power in the word of Jesus. அந்த வல்லமை இந்த ஜெப ஆலய தலைவருடைய விசுவாசத்தின் உறுதியிலே அங்க என்ன நடந்தது? அற்புதம். This word of Jesus that came out of the mouth of Jesus was a result of the faith of Jairus. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதம் நடக்குமா என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். My dear people, you may be asking me this question, will this miracle happen in my life? அநேக சாட்சிகளை கேட்டீர்கள். You would have been hearing many testimonies. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்ததை தான் இந்த அருமையான வார்த்தையை நான் அப்படியே உறுதியாய் பற்றிக் கொள்கிறேன். What experiences I went through in my life, I hold on this word very dearly to my heart. என்னுடைய மனைவிக்கு யூட்ரஸ்ல கேன்சர் வந்து 2 வருடங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். My wife had cancer in her uterus and she was taken to treatment for 2 long years. 2 வருடமும் நிறைய பணம் செலவு பண்ணது மாத்திரமல்ல, பெரிய டாக்டர் போய் பார்த்தோம். It is not just we spent our money for these last 2 years, but we went and met all the big doctors of those time. ஆனாலும் அந்த 2 வருடம் கழித்து உடைய உடல் மிகவும் பலவீனமாய் மாறிவிட்டது. அந்த யூட்ரஸ் கேன்சராலே இந்த வயிறு பெருத்து விட்டது. After 2 years, the treatment were not going well. Because of the cancer in her uterus, her stomach became very big. டாக்டர் சொன்ன வார்த்தை, The doctor said like this, உன் மனைவி மிகவும் மோசமான நிலையிலே இந்த யூட்ரஸ் ஃபுல்லா அழுகி விட்டது. The doctor said your wife is in a very acute situation. The cancer has spread throughout the uterus. தயவு செய்து இனிமே ட்ரீட்மெண்ட் பார்த்து பணம் செலவு பண்ணாதீங்க. Don't waste your money for treatment. நான் என்ன செய்ய முடியும் என்று யோசித்து பாருங்கள். Imagine what is my life, what can I do? ஒரு ரூம்ல கொண்டு வந்து மனைவி படுக்க வைத்துவிட்டு I brought her to our room, made her sleep. மாத்திரமல்ல, அவர்கள் எதையும் சாப்பிடவே முடியாது. She could not eat anything. அவர்கள் பக்கத்தில் போனா ஸ்மெல் அடி. When I go near her, the foul smell comes out. நான் வாசனை உள்ள அந்த சென்ட் மட்டும் போட்டு தான் கிட்ட போய் பேசுவேன். I need to put perfume near her and then go near her. அப்படிப்பட்ட நிலைமையில என்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த ஒரு சகோதரர் சொன்னார், நீங்க ஆலயத்துக்கு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, உங்க மனைவி கூட்டி கொண்டு போய். அப்பொழுது அங்க என்ன நடக்கும் தெரியுமா? அற்புதம் நடக்கும். வேற யாராலும் சொல்ல கிடையாது. During that time, a Christian brother who was a great encourager,
came to me and said, "Brother, take your wife to the church. Give her life to the Lord, and God will perform a miracle." நான் நிச்சயமாகவும் சொல்லுகிறேன், உறுதியாகவும் சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன். அவர் சொன்னார், அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே ஒரு வார்த்தை சொன்னார், மகளே பிலோமினா என்று பெயர் சொல்லி அழைத்தார். So I took my wife to the church, and I'm telling you very truly, the pastor called my wife by name. Her name was Philomena, and he said, "Philomena, my daughter, உனக்கு சொன்ன வார்த்தை டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ பிழைக்க மாட்டே, கேன்சர், 3 மாதம் உனக்கு டைம் கொடுத்திருக்கிறார் டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. The prophet, the pastors looked at my wife and said, "Do you know what the doctor has given you? He has given you an ultimatum of life. Only 3 months is your lifetime." ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சுகம் கொடுக்கிறார், உனக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறார், மகளே நீ தைரியமா எழுந்து போ. But today I am telling you, you are completely getting healed. Go back in faith. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதே ரூம்ல வச்சு ஒரு இட்லி, உங்களுக்கு தமிழ்ல இட்லி ஒன்று கூட சாப்பிட முடியாது, பாதி சாப்பிடுவாங்க, அந்த பாதி கூட சாப்பிட முடியாம வச்சிருவாங்க. So normally when I give idli to her, she would not even eat half a idli, the idli that we ate during Christmas here. Half a idli and half she keeps away. அவங்களுக்கு நானே காலையில் பூஸ்ட், அதாவது பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ் ஒரு டம்ளர் கொடுப்பேன், அதை வாங்கி குடிப்பாங்க. I give a glass of Boost or Horlicks, and that is the only drink that she drinks. சரியாய் ஒரு வாரமானது. நான் வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை கொண்டு போய் அந்த கப்பில் கொடுக்க உடனே என்னால் பார்க்க முடியல, ஆச்சரியம், அப்படியே கீழே போட்டேன், அந்த வயிறு ஃப்ளாட் ஆயிடுச்சு. I went and every day I'm going and giving this Boost, but on the Saturday, the week that the pastor told the word, that Saturday I'm going to give the Boost to my wife. I could not look at my wife. The Boost fell down because I saw the flat tummy of my wife. அன்பானவர்களே, விசுவாசமானது உறுதியாயிரு, காணப்படாத காரியத்தை கர்த்தர் செய்வார். If you are steadfast in your faith, what you don't see, my God will do it for you. அன்பானவர்களே, இந்த சுகம் கிடைத்த உடனே என் இருதயம் சமாதானமானது. When my wife got this miracle, my heart was filled with peace of God. சங்கீதங்களின் புத்தகம் 27:14, Psalms 27 verse number 14. கர்த்தருக்கு காத்திரு, Wait for the Lord. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். He will make your heart straight. The stiramai strong. திடமனதாய் Be steadfast. இருந்து கர்த்தருக்கு காத்திரு. Wait for the Lord. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். When we wait for the Lord, He will make our heart strong. அந்த ஸ்திரமான இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது காரியத்தை கர்த்தர் வாய்ப்பார். With a strong heart, when we wait for the Lord, He will work a miracle upon our lives. கர்த்தருக்கு காத்திருப்பது எப்படி? How would we wait for the Lord? நாம் தேவ சமூகத்திலே தரித்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அன்றாடம் அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும். When we want that type of experience, early in the morning we need to seek the Lord. அப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவதை நாம் நம் இதயத்தில் உணர முடியும். That is the time that we will really understand, God, you are speaking to us. வேதம் சொல்லுகிறது, சோதனைக்கு உட்படாதபடி நாம்
கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். We should not fall into temptation, and that is the reason we have to wait for the Lord. அடுத்தபடியாக மூன்றாவது, The third thing, அவர் கிருபைக்கு காத்திருக்க. we have to wait for the grace of God. கர்த்தருடைய கிருபை எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 Corinthians chapter number 12 and verse number 18, we see how we should wait for the grace of the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல், Apostle Paul, ஆண்டவர் அவரை அழைத்த பொழுது, when God called him, கர்த்தருக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் இருந்தான். he was doing things against the Lord and he was going away from the Lord. கர்த்தர் அவனை பலப்படுத்த, அவனை எடுத்து பயன்படுத்த என்ன பண்ணார்னா, அவனுடைய கண்களை தொட்டார். In order to change Paul's life, what did God do? God touched the eyes of Paul. கர்த்தருடைய ஒளி அவன் கண்களை பாய்ந்த உடனே செதில் போன்ற பாகம் மூடிக்கொண்டது. There were scales that filled the eyes of Paul. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே அவனை கர்த்தர் தெளிவான பார்வையை கொடுத்து அவனை ஊழியத்துக்கு அழைத்தார். But God delivered him and brought him back and put him back into the ministry of God. அவனுக்கு ஒரு குறை இருந்தது. He also had a thorn in his flesh. அதுதான் சொல்றேன். That is the temptations. என்ன அப்படின்னா, எல்லா விதமான அற்புத அடையாளங்களை செய்ய கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். God used him mightily so that he can perform miracles. அவனுக்குள்ளே ஒரு சோதனை, ஒரு பலவீனம் இருந்தது. He himself had a weakness. அவன் கண்களிலே அந்த செதில் எடுத்தப்படும் அந்த கண்களிலே நீர் வழிந்து கொண்டிருந்தது. After God healing his eyes, still there was water trickling down his eyes. அந்த நீர் கண்களிலே படிந்திருக்கும் போது சில வேளைகளிலே அந்த நீரிலிருந்து ஒரு ஸ்மெல், ஒரு வாசனை வரும். அது மற்றவர்களுக்கு இடையூறாக இருந்தது. When the water from the eyes comes out, it comes out with a foul smell, and it was not pleasing for other people. ஆண்டவரிடம் கேட்ட, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது என்று கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய். He would have asked God, taking this situation into the presence of God and said, God, heal me. But God, what did he say? Son, in your weakness, my grace is more than enough. சில வேளைகளிலே நாம் விசுவாசத்தில் இருப்போம், கர்த்தர் நம்மை நல்லா ஆசீர்வதித்திருப்பாரு. ஏதாவது ஒரு போராட்டம் வரும்போது மனது தளர்ந்து போகுது. We may be in the Lord, we may do work for the Lord, but sometimes some small things come in our life, we will become very disheartened. அப்போ சோதனைகள் வரும் பொழுது சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. When we go through the problems, we need to understand this scripture. The one who goes through affliction is a blessed person, because during that time he will know the ways of the Lord. இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய இருதயத்திலே உறுதியும் விசுவாசத்திலே உறுதியும் கிடைக்க வேண்டும் என்றால், இந்த அன்பானவர்களே, சங்கீதம் 33:18 சொல்லுகிறது. Psalm number 33 and verse number 18 talks about something that happens in our life during our time's journey. அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். We need to wait. That is the third thing. We have to wait for the grace of the Lord. சங்கீதம் 33:18 சொல்லுகிறது. Psalm number 33 and verse number 18 says, நமக்கு பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். God will protect the people who are under the grace of God, who are destined even for death. அப்ப அந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? How do we get that grace? அனுதினமும் அதிகாலையிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். We get up early in the morning
and look to the face of the Lord, and God will pour His grace upon our lives. ஏன் அதிகாலையிலே நாம் அவர் கிருபையை பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும்? Why do we need to get up early in the morning and receive His grace? பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், In the Old Testament we see இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மன்னாவை பொழிந்தார். for the people of Israel, God gave manna as food. அந்த மன்னாவை காலையிலே யார் போய் எடுக்கிறாங்களோ அவங்க அதை பெற்றுக்கொள்வார்கள். Early morning they have to go and gather the manna and take it to their tent. நேரம் ஆக ஆக அந்த மன்னா உருகிவிடும். As the day go by, as the sun shines, the manna starts melting off. அப்போ நாம அதே போல தான் கர்த்தருடைய கிருபைக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கோம். In the same way, for the grace of God and for the word of God, we have to get early up in the morning and go and search for the word of God. நாம் பார்த்தோம், முதலாவது ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். Number 1, I said we have to wait for the Lord. இரண்டாவது கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். Number 2, I said we have to wait for the grace of God. மூன்றாவது நாம் பார்ப்போம், இந்த வார்த்தையை நீங்க நல்லா கண்டிப்பா கவனிக்கணும். சங்கீதம் 119:81. Psalm number 119 and verse number 81. I want everybody to carefully read that verse. Psalm number 119 verse number 81. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. My heart is waiting for your salvation. உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். I am waiting for your word. அப்போ நாம தினமும் நம்முடைய சரீரம் சுகமாக இருக்க உணவு அருந்தி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுகமாக இருக்க விரும்புகிறோம். We want to have a healthy life every day. ஆனால் அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜீவனை. What will the word of God give to us? It will give us life. ஆவிக்குரிய ஜீவனை கொடுக்கிறது. It will give us spiritual life. நாம் விசுவாசத்திலே வளர்கிறோம். We will grow in the Lord. விசுவாசத்திலே உறுதியாகிறோம். We will develop in faith. இப்போ தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே 119 சங்கீதம் 25 வசனம். Psalm number 119 verse number 25, we read like this. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பீர். I am laid low in the dust. Preserve my life according to your word. அவருடைய வார்த்தை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை உயிர்ப்பிக்க முடியும். The word of God will bring life back to us. உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பிரச்சனைகள் வருது. In the world, how many accidents, how many sickness, how many dangers come. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் அந்த வார்த்தை நம்மை பாதுகாக்கும், நம்மை உயிர்ப்பிக்கும். But if we have the word of God in our life, that word of God will protect us and resurrect us from the grave. இந்த வார்த்தை குறித்து எரேமியா சொல்லுகிறார். About this verse, the prophet Jeremiah says, எரேமியா 15:16 Jeremiah chapter number 15 verse number 16 says like this. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன். When I received the word of God, when the word of God was spoken, I received it. இப்பொழுது உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும், your word is a joy for me. என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. It is for I bear your name, Lord God Almighty. No, it is a joy for me. Heart's delight. Heart's delight. பாருங்க, இன்னொரு வசனம் சங்கீதம் 119:105 சொல்லுகிறது. Psalm number 119 verse number 105 says like this. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், your word is a light unto my path, என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. and it is a lamp to my feet and a light to my path. அன்பான தேவ பிள்ளைகளே, my dear brothers and sisters, இந்த நேரத்திலே நாம்
ஒரு சில காரியத்தை யோசித்து பார்ப்பதற்கு முன்பாக, before we think about certain things, அவருடைய வார்த்தை எப்படி கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்பதை, how his words can be like a light and a lamp to our ways and our feet. கர்த்தருக்குள்ளே நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, இந்த ரட்சிப்பே எனக்கு வந்தது முதல்ல இந்த என் மனைவிக்கு கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்தபடினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். How did I come to Jesus? How salvation I received? It was through the healing of my wife. I accepted Jesus as my personal savior. அப்பொழுது நான் ஒப்பு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, உங்களுக்கு அதை கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், அப்படியெல்லாம் உமக்காக ஒவ்வொரு இடங்களிலும் போய் என் சாட்சியை சொல்லி, உடைய வசனத்தை சொல்லி, அநேக ஆத்துமாக்களை உடைய சமூகத்திலே நான் கொண்டு வருவேன். When I accepted Jesus as my personal savior, when I saw the healing for my wife, I did not say to the Lord, God, I will give you money, I will do that for you. But one thing I said to the Lord, Lord, I will be a testimony for you. I will go around and talk about you to all the people. அப்பொழுது நாங்கள் ஊழியத்திற்கு நானும் என் மனைவி ஒப்பு கொடுத்து அநேக இடங்களிலே சென்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தோம். During the time I and my wife gave ourselves to the work of the Lord, many places we went and shared the word of God. 9 வருடங்கள் போகாத இடங்கள் இல்ல, பல இடங்களில் போனோம், பல வீடுகளுக்கு போனோம், பல தெருக்களில் போனோம், ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்னோம். For the long 9 years, different places we went and spoke about the word of God, and we gave the word of God to people. ஆனாலும் இந்த 9 வருடங்களை நல்லா ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்தோம். கர்த்தருக்கு, ஜனங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஊழியங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்தோம். For the 9 years we went and did ministry, we ministered among people, we blessed many pastors, and we were a blessing for many people. ஏனென்றால் நான் ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் என்றதுனால அந்த வருமானத்தில் ஊழியத்திற்கு நான் என்ன செய்தேன், கர்த்தருக்காக அதில் தசமபாகமும் அதே சமயத்தில் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் செலவு செய்து வந்தேன். Why during those time I was working as an electrical contractor, I had enough money. So one, I was giving my tithe and using the tithe to minister, and I used to give a large portion of my income to the work of the Lord. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்னுடைய மனைவியோட தரிசனம் காட்டி, ஒரு இடத்தை காட்டி, அந்த இடத்துக்கு அவர்கள் போகிற வழியையும் காட்டி, இந்த இடத்துல நீ ஊழியம் செய் என்று தரிசனம் காட்டினார். But when everything was going okay, my wife got a revelation. God showed a place, and God called her and said, you and your husband should go there, build a church and start a ministry. இப்போ நான் சொன்னேன், நாம சிட்டியில் இருக்கிறோம், நீ சொல்ற இடம் ஒரு பயங்கரமான கிராமம். I said to my wife, darling, we are living in a city. Now the revelation that you are God is a forest place. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம, He didn't say darling, right? Sundays darling. Darling சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம, கர்த்தர் இவ்வளவு அற்புதம் செய்தாரே, ஏன் இங்க போக சொல்றாரு, எதற்காக போக சொல்றாரு, அதை அறியாமல் சற்று என்ன பண்ண, என் மனசுல விசுவாசத்துல குறைவுள்ளவன். I know God did a miracle in my wife's life. I know God, but my faith level was not that great to leave the city and go into this forest and do work of the Lord. I waited for grace. God gave me the grace. அடுத்தது எதற்கு காத்திருக்க வேண்டும் என்றால் தரிசனத்திற்கு காத்திருக்க வேண்டும். The next thing that we need to wait is wait for the revelation and the thing that God needs to give us. ஆபகுக் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Habakkuk chapter number 2 verse number 3. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. The revelation, the vision has been kept for a time. முடிவிலே அது விளங்கும். It will happen.
அது பொய் சொல்லாது. It will never lie. அது தாமதித்தாலும் Even if it delays, அதற்கு காத்திரு. you have to wait for it. அது நிச்சயமாய் வரும். It will truly come to அது pass. தாமதிப்பது இல்லை. It will not wait. இப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே என்னோடு பேசுங்க. I told to the Lord God, you spoke to my wife, now you need to speak to me, Lord. கர்த்தருக்கு காத்திருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னீங்க இல்லையா? You told me, Lord, wait for your word. அப்பொழுது நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தேன். I started waiting in the presence of God. கர்த்தருடைய தரிசனம் எனக்கு கிடைத்தது. I got a revelation from God. 1995 வருடம் In 1995, பிப்ரவரி மாதம், in the month of February, தேதி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அநேகமா 20ஆம் தேதி இருக்கும். it may be a 20th of that month. ஆண்டவருடைய சமூகத்திலே குழப்பத்தோடு உட்கார்ந்து கொண்டு வேதத்தை வாசித்து இரவு தூங்கலாம் வரல. I was sitting in the presence of the Lord fully confused. I was not even getting sleep. சரியாக ஒரு 12:30 மணி இருக்கும். It would have been 12:30 in the night. தேவனுடைய வார்த்தை அப்படியே இந்த மாதிரி வெளியே ஒயிட் சீலிங்ல வந்தது. I could see the word of God written up on a white ceiling like this. Red color letters. Red colored letters. உடனே நான் அதை பார்த்த பொழுது I looked at it. ரோமர் 10:14 Romans 10:14 was the verse. வாசிக்கிறேன், தயவு செய்து நீங்க கேளுங்க. I am going to read it. Please follow it in your Bibles. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? நல்ல கவனிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? Unless they hear the word of God, how will they believe? How will they hear the word of God if there is no preacher going and delivering the word of God? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிக்கையிடுவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய்! How blessed is the feet of the people who carry the gospel of God. Unless the people go and preach, how will the others hear the voice of God? கர்த்தருடைய வார்த்தை வந்தது, கர்த்தருடைய தரிசனம் வந்தது. God's word came to me and I saw the revelation of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தேன். I waited for the word of God. கர்த்தருடைய வார்த்தை வந்தது. God's word came to me. கர்த்தருடைய தரிசனத்துக்கு காத்திருந்தேன். I waited for the revelation of God. இன்று வரை கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. And even today the revelation of God is being fulfilled. இந்த இடத்துல போகும் பொழுது அந்த இடம் முழுவதும் ஒரு காடு மாதிரி இருந்தது. I went to the place where God showed my wife. When we went that place, it was a forest. பல பாடுகள் மாத்திரமல்ல, இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், பாம்புகள், தேள், பல வகையான பூச்சிகள் நிறைய இருக்கும். When I went there, so many snakes, scorpions, so many venomous things were there in the forest. அவைகளின் மத்தியிலும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து, God protected us from all the wild things there. அவருடைய தரிசனத்தை நிறைவேற்ற அந்த இடத்திலே ஊழியத்தை நாங்கள் தொடங்கினோம். We started a work of the Lord in that foresty area. அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்தார். Many people were saved and God brought into that place. எப்படி கொண்டு வந்தார் தெரியுங்களா? How did God bring them? நீங்க வேதத்துல வாசிங்க. பிசாசு பிடித்தவர், இங்கே நான் எப்படி தெரியல, பிசாசு பிடித்து அலக்கடிக்கிறவர்கள் வருவார்கள். You don't I don't know whether you have seen here in New Zealand, but in my forest, people who were demon possessed, they were screaming and they were coming. வியாதியிலே கை கால் வராமல் அங்கெல்லாம் இந்த புல்லட் இது மாட்டு வண்டி அதில் தூக்கி போட்டு கொண்டு வருவாங்க. People who can't walk, who are paralyzed, they put on the bullock cart and bring them to the prayer.
அவர்கள் மீது கரங்களை வைத்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது, when we talk about the name of Jesus, place our hands upon those people and pray in the name of Jesus, விடுதலை கிடைத்தது. they completely get healed. கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படி ஆத்துமாக்களை கொடுக்க ஆரம்பித்தார். Just like what God's word said, He started building our church. God started bringing in people into that place. ஆனாலும் போராட்டங்கள் இல்லையா? இருந்தது. When I say like that, don't mean that I didn't have any problems. Problems were there. ரெண்டு மட்டும் உங்களுக்கு மத்தியில் நான் சொல்றேன். ஒன்று, அந்த இடத்துல பயங்கரமான ஆட்கள், ஏனென்றால் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்வதற்கு எதிர்ப்பாளர்கள் எழுப்பினார்கள். There were people who were opposing the word of God and they wanted to stand against us. நாங்க ஒரு ஹட் மாதிரி போட்டு சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணோம். We made a small little hut and we started the church. அப்போ ஜெபிக்கும் பொழுது, பாடல் பாடும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருந்ததுனால இரவு 12 மணிக்கு அந்த சர்ச்சை கொடுத்திடணும்னு சொல்லிட்டு 4-5 பேர்கள் வந்தார்கள். Because people did not like the church, they wanted to light a torch, burn the church. Midnight they planned 4 or 5 people came to burn the hut that is our church. ஆனால் அவர்களால கிட்ட வர முடியல. But they could not come near the church even. அடுத்தபடியாக அன்பானவர்களே, அந்த இடத்துல பலவிதமான, இங்க பாம்பே கிடையாது, பெரிய பெரிய பாம்புகள் வரும். Here we don't have snakes, but in our church snakes used to come. நாங்கள் இரவு படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்க பெட்ஷீட்டை நாங்கள் என்ன பண்ணோம், போதும் அதை எடுக்காம ஒரு மூலையில் இருந்தது. When me and my wife are sleeping, we did not touch the bed sheet. We did not use the bed sheet. It was in a corner. காலையிலே அதை எடுத்து உதறும் பொழுது ஒரு பெரிய பாம்பு, கிட்டத்தட்ட 6 அல்லது 7 அடி பாம்பு வெளியே வந்தது. And morning it was a bit cold, so we took that blanket to put on us. There was a 6-footer snake on the blanket. என்னுடைய மனைவி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? You know what my wife did? கம்பெல்லாம் எடுத்து வந்து அடிக்கல. She did not take இயேசுவின் நாமத்திலே நீ இந்த இடத்துல போக கூடாது, அங்கே இருந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. My wife did not bring a stick and all and do anything. She said, in the name of Jesus I am commanding you, don't go anywhere, sit there. கர்த்தருடைய வார்த்தையிலே எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. There is power in the word of God. அதுக்கப்புறம் அது அங்கே இருந்தது. ஒருத்தர் கூப்பிட்டு அதை அடிச்சேன். That snake was sitting there. I went and called somebody and that fellow came and smashed and killed the snake. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். When you do God's work, whatever problems come, I will say you, God will protect us. தரிசனம் நிறைவேறினது. The revelation was fulfilled. சபை உயர்ந்து அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தார். Church started growing and God started giving a lot of people. அந்த இடத்துல நல்ல ஒரு பில்டிங் கட்டி கர்த்தருடைய ஆலயம் அதிகமான ஆத்துமாக்களை கொள்ளும் அளவுக்கு இன்றைக்கு கர்த்தர் நடத்தி வருகிறார். Now a building is constructed and God has blessed the church. மாத்திரமல்ல, Hallelujah. அந்த நான் சொல்ல பாருங்க உங்களுக்கு, அந்த 3-4 பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. Remember I telling you 3-4 people came to burn the church. அந்த சகோதரன் சபையில வந்து தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கி ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் விடுதலை தந்தார். அவன் இப்பொழுது 7 வருஷம் சபையிலிருந்து ஒரு ஊழியக்காரனாய் இன்றைக்கு 3 சபைகளில் வைத்து ஒரு ஊழியக்காரன். Remember I telling you about the people who came to torch the church. One among the brother went into a great problem and he gave his life to the Lord. God did a miracle. Now he joined our church. Not only that, he is serving the Lord for the last 7 years. He is working for Jesus and he established 3 churches for the glory of God. என்னென்னு சொன்னால் ஊழியர்கள் வந்து சாதாரணமானதல்ல. ஊழியக்காரனுக்கு தான் தெரியும் அதனுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள். அவைகளின் மத்தியிலே நம்மை உருவாக்கி கொண்டிருப்பார். Ministry is not easy. Only the pastors will understand how hard the ministry is. But during those time,
it is God who will strengthen us. தாவீது சொல்லுகிறார், உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். David is saying it was good that I went through in the trouble so that I could know the word of God. சுற்றி பிரச்சனை தான். அதாவது இந்தியாவிலலாம் உங்களுக்கு வந்து லேண்டை அதை அளக்கும் பொழுது நிறைய பிரச்சனை வரும். 2 அடி 3 அடி முன்னால் வந்துட்டேன், 4 அடி வந்துட்டேன். இது ஒரு பெரிய பிரச்சனை இந்தியாவில். In my country, the problem of division of land is a big thing. When you are dividing the land, somebody got 3 cents more, somebody got 3 cents less, and they end up in problem. இந்த சர்ச்சுக்கு முன்னால நாங்கள் காம்பவுண்ட் போடும் பொழுது, when we were putting a compound wall in front of the church, அங்கே ஒரு ஃபேமிலி ரொம்ப, அதாவது அவங்க வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். உங்க ஃபேமிலி, இந்து ஃபேமிலி பயங்கரமா அவங்க என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள் இப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஃபேமிலியில ஒரு அவங்க சன் வந்து இந்த இடத்துல காம்பவுண்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கொடுத்து, the family that was living near our church, when we were building the compound wall, that family is having a serious problem, but one among the son came and said, you can't build a compound wall because that is our land. அப்பொழுது அவர்கள் கோபத்தோடு பேசி அங்கே 2-3 ரவுடிகளை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, தாக்க ஆரம்பித்தார்கள். They not only he said he bought 2 or 3 gundas and just voiced against me. கர்த்தர் தரிசனம் கொடுத்து கர்த்தர் அனுப்பின ஊழியம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் உறுதியிலே நான் தளர்ந்து போகவில்லை. God had given me the revelation, God had sent me there, and even when these people opposed me, I never thought that it is not the plan of God that I am here. அப்பொழுது அந்த ரவுடியிலே ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒரு இந்த அளவுக்கு உருட்டை கட்டிய, ஒரு 3 அடி உருட்டை கட்டிய நேரா கொண்டு வந்து என்னை தாக்குவதற்காக அதை வேகமா என்ன பண்ணான், அடிச்சான். One among the boy, he took a big stone and he about to hit me. Yes, கர்த்தர் stick and about to hit me. Not என்ன பாடுகளும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு முன்பாக நிற்கிறார் என்பதை நாம் மறந்துவிடலாம். We must not forget whatever problem comes, our God will protect us. என்ன நடந்தது தெரியுங்களா? What happened can வேகமாய் அடித்தடி கண்டிப்பா என்னுடைய கண்ணத்துல படணும், ஆனா அவருடைய கை அப்படியே நின்னுச்சு. The way that he smashed with the stick, it was supposed to come on my chin and hit me, cheek and hit me, but his hand stopped. அந்த ராடுக்கும் என்னுடைய கண்ணத்துக்கும் கிட்டத்தட்ட 1 ஜான் அளவு தான் கேப். Only this much of difference of the stick and my cheek happened. அவனால ஒண்ணும் புரியல, அப்படியே ஓடிட்டான். He could not understand what happened to his hand. He got afraid, he ran off. இப்ப சாதாரணமா நாம என்ன பண்ணுவோம், நமக்கு விரோதமா வந்து எதிர்த்து நிற்போம், போராடுவோம் அல்லது சண்டை போடுவோம். If somebody does something like this, normal tendency is to fight against them and tell something. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், I asked the Lord and the Lord told me, நீ ஊரெல்லாம் ரட்சிப்புக்குள்ள அநேகரை கொண்டு வந்து என் சமூகத்தில் நீ ஒப்பு கொடுக்கிற. You brought many people around this forest and gave the word of God. அநேகருக்கு சத்தியத்தை சொல்ற. For many people you gave the truth. அநேகர் மனம் திரும்புறாங்க. Many people change their heart. ஆனால் உன் வீட்டுக்கு பக்கத்துல வீட்டுக்கு முதல்ல இருக்கிற அவனை ரட்சிக்கப்படுறதுக்கு உன்னால முடியாதா? Why can't you believe that God can change the life of your immediate neighbor? கர்த்தர் இந்த வார்த்தை பேசின உடனே அவர் பாதத்துல வந்து அவர்களுக்காக ஜெபித்தேன். When God spoke to me, I just believed and I started praying for the neighbor. 4 மாதம் கழித்து, after 4 months, அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த பையன் ஒரு தாயார் என்கிட்ட வரல, நம்முடைய வெளியூர் கிட்ட பாஸ்டர் எங்களுக்காக ஜெபிப்பாரா கேட்டார். After 4 months, they did not come to me, but they asked one among the believer, the wife and the son, asked another believer, will your pastor pray for us? கர்த்தர் இன்றைக்கு அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் நடத்துகிறார். Today, that whole church accepted Christ and they are members of our church. அன்பானவர்களே, my dear people,
அழைத்தவர் உண்மையுள்ளவர். If God has called you, He is a truthful God. நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தால் We have to be truthful and faithful to Him. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறது. He will do everything for us. வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார். He did a miracle in my life. அதிசயங்களை கண்டேன். I have seen miracles in my life. அவருக்காக ஒப்பு கொடுத்தேன். I gave myself to the Lord. அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். I submitted myself to the Lord. இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். Even now I am working for the Lord. இன்றைக்கு சபையில் குறைந்தது 200 ஆத்துமாக்கள். Now in our church near about 200 people. கிளை சபைகள் 2 சபைகள் தொடங்கி அங்கேயும் अनेक ஆத்துமாக்களை கொடுத்தேன். Now we started another 2 churches and God gave another few believers there in those churches. இதுல முக்கியமா நான் சொல்ற ஒரே ஒரு காரியம். One important thing I say. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறார். God has called each one of you for one purpose, that is to bring people to the Lord. ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் பாவத்தில் அழிந்து போயிருக்கிறார்கள். அநேகர் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். Many people are going into sin. Many people are going into hell. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தார். ரத்தம் சிந்தி கல்வாரியிலே தன்னை அர்ப்பணித்தார். That is the reason Jesus himself gave his life, his blood for us on the cross of Calvary. அவருடைய காரியத்தை, அவருடைய பணியை செய்கிற நாம் தேவன் பரலோக ராஜ்யத்திலே நமக்கு ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். The ones who work for the Lord, God has promised He will give a crown for us up in heaven. உங்களுக்கு கர்த்தர் சமூகம் காத்திருப்பதனாலே பாஸ்டர் சிலர் ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்த வசனங்களை கொடுப்பார், வார்த்தைகளை கொடுப்பார். அந்த வார்த்தைகளுக்காக நாம் காத்திருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். January 1st midnight itself we will get a verse from the pastor. Before even we get that verse from the pastor, we need to ask of the Lord, God, I want your word for the year, Lord. ஊழியக்காரருக்காக செபிக்க வேண்டும். You have to pray for the ministers. ஊழியங்களை தாங்க வேண்டும். You have to support the ministries. இதே ஊழியத்திலே அநேகர் கர்த்தருடைய ஊழியத்திற்கு நம்ம ஃபுல் டைம் பகுதி நேர ஊழியம் உங்களால முடிந்த அளவுக்கு சத்தியத்தை சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். I believe even in our church may not be full time, but even with your work you will be able to go out and preach the word of God to many people. அவருக்கு மட்டும் கர்த்தர் ஊழியத்தை கொடுக்கல, அவருக்கு கூட இருந்து உதவி செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வருவதற்கு உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். It is not just the pastor has got a vision. The vision for all the believers is join along with the pastor's vision. Bring people to salvation to glorify the name of the Lord. எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். We have to wait for the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்க வேண்டும். We have to wait for the word of God. கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். We have to wait for the revelation, the grace of God. கர்த்தருடைய தரிசனத்துக்கு. We have to wait for the revelation of God. இதுதான் விசுவாச வாழ்க்கை. This is called a believer's life. இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் உறுதியோடும் உத்தமத்தோடும் இருந்தால் கர்த்தர் காண முடியாத அதிசயங்களை காணும்படி செய்யும். If we are faithfully walking in the life that God has called us for, we will start seeing the things that we have never seen in our life yet. எல்லாவற்றிற்கும் நம்மை பாதுகாத்து He will protect us from every type of harm. நம்மை வழிநடத்தி He will lead us. பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி He will send help from heaven. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். He will bless you, your family and your generation. கர்த்தருக்கு காத்திரு, அவர் காரியத்தை வாய்க்கும். Wait for the Lord and He will fulfill your heart's desire. கர்த்தராலே அன்றிய அணுவும் அசையாது. கர்த்தராலே Nothing can move. Nothing can move without the hand of God. அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்கள் இருதயத்தை பலப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற உங்களை எப்படி காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தரே இந்த வார்த்தையை கொடுத்தார். Today the word of God was telling us what are we waiting for, how we have to wait for, and the ways that God will bless for those who wait and seek the heart of the Lord. கர்த்தருக்கு பயந்து
அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who fear the Lord and walk in his ways. Hallelujah. ஒப்பு கொடுப்போமா? Let us give ourselves to the Lord. பாஸ்டர் ஜெபிப்போம். Hallelujah. Come on, let's pray together. Hallelujah. Hallelujah. What an amazing